வணக்கம் நண்பர்களே. இந்த தாவேக்கா தற்குறிகள் இருக்காங்களே, அவனுங்களுக்கு சூடு சொரணங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது போலக்கு. என்னடா தாவேக்கா தற்குறிகளை பற்றி இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆமாங்க, உண்மையாக சூடு சொரண அப்படின்னு இருந்திருந்ததுன்னா நேற்று கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையனுக்காக சில்லறையை செதற விட்டுட்டு இருக்க இந்த தற்குறிகளை பார்த்து நம்ம இப்படி தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா ஒரு கட்சியில் ஒரு நபர் சேர்கிறார் அப்படின்னா எதை வைத்து சேர்கிறார்? அந்த கட்சியின் தலைவனாக நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன், அந்த கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு நான் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிறதான அர்த்தம். இன்னைக்கு நீங்கள் ஒரு கட்சியில் இணைந்திருக்கீங்கன்னா அந்த கட்சியின் தலைவரை புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சிருக்கணும். அந்த கட்சியின் தலைவரோட படத்தையும் கொடியையும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் அலுவலகம் எல்லா இடத்துலையும் வச்சுருப்போம். இதுதான் வழக்கம். ஆனால் நேற்று கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை தான் இன்னைய வரைக்கும் பாக்கெட்டில் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, கோபி இப்போ அவருடைய கட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை போட்டு தமிழக வெற்றி கழகம் செங்கோட்டையன் விஜய் ஃபோட்டோ ஒரு வாரத்தில் போட்டு வச்சிருக்கிறார். இப்போ இதை தான் நான் கேட்க தோணுது. அது மட்டும் இல்லை, ஆதவ் அர்ஜுன் ப்ரெஸ் மீட்டில் என்ன பண்ணுறாரு, இந்தாங்க கட்சி துண்டை போட்டுங்கிறதுக்கு வேணான்னு எடுத்து அந்தாண்ட போடுறாரு. அடே தற்குறிகளா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களாடா? சூடு சொரணை இருந்தா செங்கோட்டையனை பார்த்து நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்? ஜெயலலிதா யாரு தெரியுமா? செங்கோட்டையன் அவர்களே, ஜெயலலிதா யார் தெரியுமா? எங்க அண்ணன் தலைவான்னு படம் வச்சப்ப எங்க அண்ணனை கதற ஓட விட்டுச்சு, எங்க அண்ணனை அலைய விட்டுச்சு, கொடநாடு வாசல் வரைக்கும் ஓட விட்டுச்சு. கொடநாடு வாசல் எங்க அண்ணன் எத்தனை நாள் காத்து கிடந்தார் தெரியுமா? எங்க அண்ணன் எப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்டார் தெரியுமா, கையை கட்டி. அப்படிப்பட்ட ஜெயலலிதா படத்தை நீ பாக்கெட்ல வச்சிருப்பியா செங்கோட்டையா அப்படின்னு கேட்டிருக்கணும். சூடு சொரணை இருக்கிறவனா இருந்தா, தாவேக்கா தற்குறியா இருந்தா கேட்டிருப்பான். கேட்க மாட்டானுங்க. அடுத்தது வரேன், தலைவா படத்துக்கு பிறகு அந்த ஜெயலலிதாவை தலைவராக கொண்ட அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும் போது எங்க அண்ணன் சர்க்கார் படத்தை அதிமுக காரன் பேனர் எல்லாம் கிழிச்சானுங்க. அப்படிப்பட்ட அதிமுக தலைவர் ஜெயலலிதாவை பாக்கெட்ல வச்சிருக்கியா செங்கோட்டையா அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்க மாட்டானுங்களே, அதனாலதான் அவனுக்கு தற்குறிங்க. அதுக்கு பிறகு வரேன், நாங்க ஊழலுக்கு எதிரான கட்சி, நாங்கள் ஊழலே செய்ய மாட்டோம், இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க வந்த கட்சி தாவேக்கா தற்குறி கட்சி, எங்கள் தலைவர் விஜய் தற்குறி, ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ற தற்குறிகள் ஊழல் வழக்குல A1 குற்றவாளியாக சிறை தண்டனை பெற்ற ஜெயலலிதா படத்தை வைத்து கொண்டு தாவேக்காவில் இணைகிறார். தாவேக்கா பேனர்லயே ஜெயலலிதா படத்தை போடுகிறார் செங்கோட்டையன். அதுக்கு தான் சொன்ன, சூடு சொரணை இருக்கிற தாவேக்கா காரனா இருந்தா செங்கோட்டையனை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கணும். இன்னொன்று, விஜய் அந்த படத்தெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு கட்சியில் சேருங்க மிஸ்டர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுவும் இல்லை. இவங்க அப்படின்னா செங்கோட்டையன் கூட கூட்டு வந்திருந்த அந்த முன்னாள் MP அந்த அம்மாவும் தன்னுடைய ஃபேஸ்புக் முகநூல் பக்கங்களில் சோசியல் மீடியாவில் இன்னும் ஜெயலலிதா படத்தை தான் வச்சிருக்கு. இது தாண்டா தற்குறிகளா? இது என்னத்துக்கு நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த தற்குறிகள் எல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்கள் நாம ஏன் சொல்றோம் தற்குறின்னு சொல்றோம்? என்னடா தற்குறிங்கிறீங்க? நாங்க அரசியலின் ஆச்சரியக்குறின்னு சொன்ன தற்குறி விஜய்க்கு நாம சொல்ல வேண்டியது, இந்த செங்கோட்டையன் ஏன் இன்னைக்கு உங்கள்கிட்ட வரணும்? இந்த செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து குரல் எழுப்பும்போது என்னென்ன எழுப்பினாரு? பிரிந்து கிடக்கிற அதிமுகவை நான் சேர்க்க போறேன் அப்படின்னு குரல் எழுப்பினாரு. குரல் எழுப்பிட்டு யாரை போய் பார்த்தாரு? நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் போய் பார்த்தாரு. ஒரு நாள் காசிக்கு போறேன்ட்டு போய் அமித்ஷாவை பார்த்தாரு. கட்சியை விட்டு நீக்கின பிறகு அமித்ஷாவை போய் சந்திச்சாரு. அப்ப தொடர்ந்து அமித்ஷாவோடு நெருக்கம் காட்டி கொண்டிருக்கிற ஒரு நபர் இன்னைக்கு உங்க கட்சிக்குள்ள சேர்ந்திருக்கிறாரு. எதுக்காக சேர்ந்திருக்காருன்னு இன்னுமாடா புரியல? அடே தற்குறிகளா, இன்னுமாடா புரியல? அது மட்டும் இல்ல, நிர்மல்குமார் முழுக்க ஒரு RSS காரன். அவன் எதுக்கு உங்க கட்சியில வாண்டடா சேர்ந்தான்னு தெரியுமாடா தற்குறிகளா? டே ஆதவ் அர்ஜுன், அவனோட மாமனார் யாருன்னு என்னன்னு தெரியும். அவன் எதுக்காக உங்க கட்சிக்கு சேர்ந்திருக்கான் அது தெரியுமா? ஒரு IRS ஆபீசர் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு விஜய் வீட்டுல ரைடு நடத்தினவரு, அப்ப சில ஆவணங்களை கைப்பற்றினவரு, தன்னுடைய வேலையே விட்டுட்டு எதுக்கு விஜய் கூட கட்சியில சேர்ந்தாரு? அரசியல்னா என்னன்னு தெரியாத ஆளு அவர் எதுக்கு சேர்ந்தாருன்னு தெரியுமாடா? அடே தற்குறிகளா, உங்களை வச்சு பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கடா. உங்களுக்கு பின்னாடி பாஜகவோட அரசியல் மிகப்பெரிய அளவுல இருக்குடா. அது தற்குறி தலைவன் உங்க ஆளுக்கே தெரியும், யாரு? விஜய்க்கே தெரியும். தெரிஞ்சுதாண்டா இதெல்லாம் நடக்குது. அடே தற்குறி, சூடு சொரணை இருந்தா செங்கோட்டையன் பார்த்து இந்த கேள்வியை கேளுங்க. அப்புறம் நீங்க நாட்டுல நாங்க அதை மாத்திருவோம் இதை மாத்திருவோம் இந்த தகவல்லாம் நீங்க அப்புறம் பேசலாம்.